லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு போய் சௌமியா கூட்டிகிட்டு வரலாம்ல. நானா அப்போ சொன்னேன், இங்கே என்ன வசதி இல்லை, கேட்கறதெல்லாம் வாங்கி தரேன், நிறைய பணம் இருக்கு, கூட நான் இருக்கேன். பட் அவ கூட பெரிய ஈகோவும் இருக்கு. காசு பணம் இருந்தா லைஃப்ல சந்தோஷம் வந்துருமா? அவருக்கு அவர் ஜாப் தான் முக்கியம். டெய்லியும் குக்கிங், கிளீனிங், வாஷிங் தான். அவர் கூட ஹாப்பியா இருக்கணுன்றதுக்காக தான் என்னோட ஜாப் கூட ரிசைன் பண்ணேன். ஆனா அவருக்கு வீக்கெண்ட்ல கூட ஒர்க் ஃப்ரம் ஹோம், காசு 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 மட்டும்தான், கூட ஈகோவும். அவளுக்கோசம் நீ பேசிட்டு இருக்க, ஆனா அவ போட்டிருக்க ஸ்டேட்டஸை பத்தியா? இதெல்லாம் ஒரு படமாடா? புருஷன் அடிச்சிட்டானா இவ போய் டைவர்ஸ் வாங்கிடுவான், இவளை பார்த்து இன்னும் 2 பேர் டைவர்ஸ் வாங்குறான். அப்புறம் அந்த 90 ஒரு படம் கேவலத்தோட உச்சக்கட்டம். கேட்டால் ஃபெமினிசம் நோ மீன்ஸ் நோ. அவங்களுக்கு தேவையான வார்த்தையை வச்சு படத்தை முடிச்சிடுறாங்க. அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல தகுதியே இல்லாத படம்டா அதெல்லாம். இந்த பாரு, நீ அந்த மாதிரிலாம் படத்தை எடுத்துறாதன்னா பெண்களை அழகாக காட்டணும்டா. சரிடா, பட் சௌமியா ரொம்ப நல்ல கேட்டரா. 2 பேரும் உட்காந்து பேசினா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண்ணிடலாம். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும். மூளை இருக்கவன் உட்கார வச்சு பேசுவான், மூளை இல்லாதவன் ரோட்டில் உட்கார வச்சு வேடிக்கை தான் பார்ப்பான். டேய், யாரை சொல்லிட்டு இருக்க? மூளை இல்லாதவங்கள தான். டேய் சரிடா, 7 நாள் டைம், அதுக்குள்ள வீட்டுக்கு வரும். ஈகோ இல்லாம. அப்படி இல்லைன்னா நானும் எங்கள் அப்பா மட்டும் சந்தோஷமா இருந்தார். அதில் நேற்று ஒரு நாள் ஓவர். டேய், அந்த ஸ்டேட்டஸ் கூட இருக்கட்டும், இந்த ஸ்டேட்டஸை பாரு. அனிதா, இப்ப நீ வெளியே வந்தா நீ தனி ஆள் கிடையாது, நீ ஒரு அடையாளம். நீ ஜெயிச்சா உன்ன மாதிரி மொட்டைக்கு கிடைக்கிற அத்தனை பொண்ணுங்களும் ஜெயிச்ச மாதிரி வெளியே வா. இந்த உலகத்துக்கு நீ யாருன்னு இன்னொரு தடவை காட்டு. திறமைக்கும் தன்னம்பிக்கைக்கும் முகம். சரி மச்சான், நான் கிளம்புறேன். ஓகேடா. அருண், பேசாம நீ என் கூட வெளியே வா. வீட்டில் இருந்தால் உனக்கு ப்ரெஷர் தான். இல்லைடா, நீ போய்ட்டு வா. அருண், இப்போ நீ வீட்டு விட்டு வெளியே வந்தால் நீ தனி ஆள் இல்லை, நீ ஒரு அடையாளம். மச்சா செம்ம காலில் இருக்கேன், வேணாம். நீ ஜெயிச்சா உன்ன மாதிரி முனைங்கிற பசங்களாம் வெளியே வர மாதிரி. வெளியே வா. சம்மட்டி வாங்குவேன், சரியான காலில் இருக்கேன், போயிடு, தயவு செஞ்சு போயிடு. திறமைக்கு தன்னமைக்கு முகம் அவசியம் இல்லை மச்சான். வெளியே வா. டே போயிடுறா. வெளியே வாடா. போடா வெளியே. டேய், உண்மையா தலைவர்கிட்ட கதை சொல்ல போறியாடா? பின்ன இவ்வளோ நாள் சும்மா அஸ்டன்டாக சுற்றிட்டு தான் நினச்சிங்களா? தலைவர் கால் ஷீட்டை வாங்கிட்டேன், கன்ஃபார்மாக ஒரு கதை பிடிக்கும். அப்புறம் பாருங்க, இந்த யுவராஜ் லைஃப் மாசாக இருக்கும். டேய், என்னையும் கூட்டிட்டு போடா, ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். தலைவருடா. சரி, அப்போனா காஃபியில் ஒழுங்கா சக்கரை போட்டு போடு இனிமே, அப்போ தான் கூப்பிட்டு போவேன். யோ, கையை கீழே இறக்கி அதான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டேன்ல, சும்மா ஸ்கூல் பையன் மாதிரி கையை தூக்கிட்டே இருக்கேன். மச்சான் ஓவர் பொசிசிவாக இருக்காடா. ஆஃபீஸில் ஒரு பொண்ணுகிட்ட சிரிச்சு பேசினா கூட போறாமப்படுறா. மச்சான், பொசசிவ் இருந்தால் பொண்டாட்டிக்கே அழகு. பொசசிவ் இல்லைனா லவ்வே இல்லைடா. அதுக்கு நீ இப்படியா? இது நான் பண்ண சந்தேகம்னு சொல்லியிருப்பாள்ல, இதுக்கு மேலே செட் ஆகாதுடா. ஆஃபீஸ் பொண்ணுங்க கிட்ட பேசுற அளவு கூட என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. அவரோட லவ்க்காக எவ்வளோ ஏங்குறேன் தெரியுமா? அப்படி என்ன வேலை முக்கியம்? அப்படிலாம் இல்லைங்க, ரொம்ப நல்லவன். உங்கள் மேலே நிறைய லவ் வச்சுருக்கான் இப்போ கூட. பொய்யான லவ் வச்சுட்டு என்னால் அவர் கூட வாழ முடியாது. மச்சான், உனக்கு கடவுள் நம்பிக்கை எந்த கடவுள் நம்பு, இல்லை இந்த யூனிவர்ஸாச்சும் நம்புடா. கண்டிப்பாக நீ நினைக்கிறது நடக்கும். மேஜிக் நடக்கும்டா. ஒரு வாரம் முடிய 3 நாள் தான் இருக்கு. சௌமியா, டு பி ஓப்பன், அருணை பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். சிம்பிள். அப்போ ஒரு கால் பண்ணி பேசுங்க, கண்டிப்பாக மேஜிக் நடக்கும். அவ்வளோ லவ் இருந்தால் அவரே கால் பண்ணிட்டு வராச்சு.